கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. அது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். என்னோட தேவைக்கு மட்டும்தான் நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற கன்விக்ஷன் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் கிரெடிட் ஸ்கோர் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் அதை மிஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை ஸ்கிப் ஆகிறதுனாலையோ இல்லை மினிமம் டியூ அது மட்டுமே நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தாலோ அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறையும். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரோட சேவிங்ஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 தான் வச்சுருக்காரு. அவரோட கிரெடிட் கார்டு லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு கிரெடிட் கார்டை விட டெபிட் கார்டு தான் சேஃப். இதுவே இப்போ ரெண்டாவது ஒருத்தரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட கிரெடிட் கார்டு லிமிட் ஒரு 30,000 தான் இருக்குது. பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் நான் வச்சுருப்பேன் அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு அவருக்கு கிரெடிட் கார்டு தான் பெஸ்ட். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி. வணக்கம் மேம். கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. அதை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிரெடிட் கார்டு வாங்க போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன கவனிக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். என்னோட தேவைக்கு மட்டும்தான் நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற கன்விக்ஷன் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு ஃபஸ்ட்டு வாங்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இல்லாமல் இருக்கணும். நிறைய பேங்க்ஸ் இப்போ கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இல்லாமல் தான் கொடுக்குறாங்க. பட் நம்ம அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுவும் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பேமெண்ட் டியூ டேட். அது உங்களோட கன்வீனியன்ட் டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 10ஆம் தேதி கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, 20ஆம் தேதி உங்கள் கையில் கிரெடிட் கார்டு வருது. ஒருவேளை நீங்கள் பே பண்ண வேண்டிய டேட் 28ஆம் தேதியோ 29ஆம் தேதியோ இருக்கிற பட்சத்தில் இப்போ சேலரி டேட் 3ஆம் தேதி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3-4 நாள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் பே பண்ணுறதுனால அதுக்காக பெனாலிட்டியோ இன்ட்ரெஸ்ட்டோ நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுறாப்பில் வரும். அதனால் அந்த பேமெண்ட் டியூ டேட் நீங்கள் கட்ட வேண்டிய டேட் உங்களுக்கு கன்வீனியன்ட் டேட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரிவார்டு, கேஷ்பேக்கு, சில கிரெடிட் கார்டுலலாம் ஏர்போர்ட் லான்ச் கூட கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். பர்சனல் லோனை கம்பேர் பண்ணும்பொழுது கிரெடிட் கார்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது மேம்? பர்சனல் லோன் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட்டை உங்களுக்கு லாங் டேர்ம் டெப்ட் மாதிரி கொண்டு போகிறது. இதுவே கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம், ஒரு 45 நாளைக்குள்ளே நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீபே பண்ணுறாப்புல. இப்போ 45 நாளைக்குள்ளே அதை நம்ம கரெக்டாக பே பண்ணுறோம் அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை 45 நாளைக்குள்ளே நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம திரும்ப ரீபே பண்ணலை அப்படின்னா அந்த இஷ்யூ வரைக்கும் அது ஒரு ரிஸ்க்கு. அதனால தான் பர்சனல் லோனை விட கிரெடிட் கார்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. கிரெடிட் கார்டில் சில மாதத்துக்கு வெறும் மினிமம் டியூ மட்டும் பே பண்ணிட்டு இருந்தால் என்ன நடக்கும் மேம்? மினிமம் டியூ மட்டுமே நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும்தான் நம்ம கட்டியிருப்போம். இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே பேலன்ஸ், அப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்னு பின்னாடி சேர்ந்துக்கிட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 லட்ச ரூபாய் நான் கிரெடிட் கார்டில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 6,000 ரூபாய் நான் கட்டணும். ஆனால் மினிமம் டியூ எனக்கு 4,000 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 4,000 மட்டும் கட்டுறேன் அப்படின்னா மிச்சம் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த 2,000, அது இல்லாமல் அந்த பிரின்சிபல் ஒரு 1 lakh, இதுக்கான இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி டெய்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மினிமம் டியூ மட்டும் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த நிமிஷம் யாரும் என்னை கொஷின் பண்ணக்கூடாது, ஏன் கிரெடிட் கார்டு கட்டலன்னு யாரும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு மினிமம் டியூ மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி நீங்களே பெரிய குழியாக தோண்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அந்த அமௌண்ட் நிற்கும். இப்போ மினிமம் டியூ மட்டுமே நான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறமும் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டுற அளவுக்கு கூட ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அதனால்
இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாங்கியிருக்க கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கிரெடிட் கார்ட்லேயே இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இன்னொன்று பர்சனல் லோன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இது ரெண்டில் எந்த இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி அதை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கட்ட வேண்டிய லோன் அமௌண்ட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருப்போம். நம்மளால் சீக்கிரமே அதை கட்டி முடிக்க முடியும். ஹிடன் சார்ஜஸும் ஃபீஸும் எப்படி இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுது, இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணுமா? கிரெடிட் கார்டில் ரொம்ப முக்கியமாக கண்ணுக்கே தெரியாமல் ஹிடனாக ஒரு திங் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 ரூபாய் நான் ஸ்வைப் பண்ணியிருக்கேன். 45 நாளைக்குள்ளே நான் அந்த 50,000த்தை ரீபே பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ண முடியல. 45வது நாள் நான் 25,000 ரூபா மட்டும் கட்டுறேன். அடுத்த 10 நாள் கழித்து தான் நான் அடுத்த 25,000 ரூபாயை கட்டுறேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ 45வது நாள் நான் ஒரு 25,000 ரூபா கட்டிட்டேன். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்க போகுது, அந்த 25,000 ரூபாய்க்கும் அந்த 10 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நான் அடுத்து கட்டணும் அப்படின்னு நான் நினச்சா அது தப்பு. இந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் அப்படி இருக்காது. எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, டே 1லேருந்து டே 45 வரைக்கும் அந்த 50,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் டே 46லேருந்து அடுத்த 10 நாள் கழிச்சு தானே நான் கட்டுறேன். அந்த 10 நாளைக்கு அந்த 25,000 ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கேல்குலேஷன் ஆகும். ஈவன் நெக்ஸ்ட் டே அந்த 46வது நாள் நான் பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டினாலும் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ 45வது நாள் பேலன்ஸ் கண்டிப்பாக 0வாக இருக்கணும். இப்போ இதுவே 45 நாளைக்குள்ளே நான் எல்லா அமௌண்ட்டையும் கட்டியிருந்தேன்னா எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது. இதுவே நமக்கு ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஃபீ, லேட் ஃபீ, ஆனுவல் ஃபீ, இன்ஆக்டிவிட்டி ஃபீ, இந்த மாதிரி ஹிடன் சார்ஜஸ் இருக்க தான் செய்யுது. கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு கிரெடிட் ஸ்கோருங்கிறது அதிகமாகுமா மேம்? ஆமாம், கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் கிரெடிட் ஸ்கோர் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே. இப்போ ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு 30,000 லிமிட் இருக்கிறாப்புல ஒரு கிரெடிட் கார்டு அவங்கக்கிட்ட இருக்குது. ஒரு 3 வருஷம் கழித்து ஒரு 4 வருஷம் கழித்து அவருக்கு மட்டும் அவரோட லிமிட் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாயோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் பி அவருக்கு எந்த இன்க்ரீஸும் பண்ணலை. இது ஒரு 2 விஷயத்தினால நடந்திருக்கலாம். முதல்ல அவர் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறதுனால கூட அந்த லிமிட் ஏறாது. அடுத்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அவர் ப்ராப்பராக ரீபே பண்ணாமல் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணுறது, மிஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு டியூவை மிஸ் பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி அவருக்கு லிமிட் ஏறாமல் இருக்கும். கிரெடிட் கார்டை ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாளில் அவங்க ரீபே பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு தான் அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஏறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஒரு பர்சன் கிரெடிட் கார்டை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க, அதனால் அவங்களுடைய சிபில் ஸ்கோருங்கிறது ரொம்பவே அடி வாங்கிடுது. சிபில் ஸ்கோரோடைய ரெக்கவரி டைமுங்கிறது எவ்வளோ நாள் எடுக்கும் மேம்? கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் அதை மிஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை ஸ்கிப் ஆகிறதுனாலையோ இல்லை மினிமம் டியூ அது மட்டுமே நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தாலோ அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறையும். இது எங்கெல்லாம் அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, அடுத்து அவங்க ஒரு கார் லோனோ இல்லை ஹோம் லோனோ இல்லை பர்சனல் லோனோ அடுத்து வேறு ஏதாவது ஒரு லோன் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு போய் கேட்கும்போது அங்கே அவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்களோட ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒன்று அந்த லோன் அப்ரூவ் ஆகலாம், இல்லை ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே அப்ரூவ் ஆனால் கூட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு தான் 2 இன்ஸ்டால்மெண்ட்டு தான் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ கிரெடிட் ஸ்கோர் உடனே இறங்கும். ஆனால் அதை திரும்ப நம்ம கெயின் பண்ணுறதுக்கு சில வருஷங்கள் கூட ஆகலாம். ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு கிரெடிட் கார்டு சேஃபா இல்லை டெபிட் கார்டு சேஃபா மேம்? கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். இதை ஒரு 3 பேரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்கார், அவரோட சேவிங்ஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 தான் வச்சுருக்காரு. அவரோட கிரெடிட் கார்டு லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு கிரெடிட் கார்டை விட டெபிட் கார்டு தான் சேஃப். ஏன்னா ஏதாவது ஒரு மிஸ்ஹேண்ட்லிங் நடந்தாலும் அதில் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவர் சேஃபாக இருப்பார். இதுவே இப்போ 2வது ஒருத்தரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட கிரெடிட் கார்டு லிமிட் ஒரு 30,000 தான் இருக்குது. பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் நான் வச்சுருப்பேன் அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு அவருக்கு கிரெடிட் கார்டு தான் பெஸ்ட்டு. இப்போ 3வதாக ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கிரெடிட் கார்ட்லேயும் 10 லட்சம் லிமிட் இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் ஒரு 10 லட்சம் வச்சுருக்காரு அப்படின்னா
இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கம்மியான பேலன்ஸ் வச்சுட்டு இது மாதிரி இருக்கிறவங்க தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் அதில் போட்டுட்டு அந்த டெபிட் கார்டை ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கேஷ்பேக் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி மணியை சேவ் பண்ணலாம் மேம்? கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில கிரெடிட் கார்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை கூட கேஷாக கொடுக்குறாங்க. இப்போ ட்ராவல் பண்ணுறவராக இருந்தார் அப்படின்னா, ஏர் ட்ராவல் பண்ணுறவராக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏர்போர்ட் லான்ச் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நானே ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கான கேஷை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டாம். அந்த கிரெடிட் கார்டு நான் எடுத்துகிட்டு போனாலே போதும். இப்போ வாங்கும்போதே சில கிரெடிட் கார்டுலலாம் பார்த்திங்கன்னா கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஒரு 2000 3000 கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சில இதில் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அது கூடவே கேஷ்பேக்கோடு சேர்த்து 0 காஸ்ட் இஎம்ஐ கூட அவைல் பண்ணிக்கிற ஆப்ஷன்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ கிரெடிட் கார்டை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம்தான். கிரெடிட் கார்டு பற்றின நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. நன்றி மேம். தேங்க்யூ.